வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சொட்டு நெய் கூட இல்லாமல் சூப்பரான மஸ்கோத் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து அதை நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்ச கோதுமை மாவை ஒரு பவுலில் வச்சு அந்த கோதுமை மாவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊற வச்ச கோதுமை மாவை இந்த மாதிரி உள்ளங்கைகளால் அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்மளுக்கு அந்த கோதுமை மாவோட பால் தான் தேவை. அதனால் இதை நல்லா அந்த தண்ணியில் கரைச்சி விடணும். இந்த மாதிரி கடையில் மஸ்கோத் ஹல்வா மைதா மாவும் ஜீனியும் வச்சு செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக கோதுமை மாவும் வெல்லமும் சேர்த்து செய்ய போகிறோம். கோதுமை மாவு பிசைஞ்சதை கண்டிப்பாக 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா திக்கான பால் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு ஒரு பவுலுக்கு இதை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லா ஃபில்டர் ஆயிரும். நம்மளுக்கு இந்த பால் மட்டும்தான் தேவை. இது வேஸ்ட்டு. இதை நம்ம கீழே போட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண பாலை ஒரு பவுலுக்கு மாற்றி அதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குறைஞ்சது 2 மணி நேரமாவது வைக்கணும். அப்போ தான் நமக்கு திக்கான பால் கிடைக்கும். மேலே தண்ணி படிஞ்சிருக்கும். அதை நம்ம கீழே ஊற்றிட்டு அந்த திக்கான பாலை மட்டும்தான் நம்ம அல்வாக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கணும். வெல்லம் 1/4 கிலோ மாவுக்கு நான் 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்மளுக்கு தேங்காய் பால் எடுக்கணும். இப்போ அதுக்கு இடையில் வெல்லம் இந்த மாதிரி வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காயை இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து மறுபடியும் ஒரு பால் எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை பாலை பார்க்கலாம். பாருங்கள், மேலே தண்ணி இருக்குது, கீழே நல்லா நம்மளுக்கு தேவையான பால் இருக்குது. இப்போ மேலே உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கீழே உள்ள பாலை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிட்டு மேலே உள்ள தண்ணியை வடிச்சிட்டு கோதுமை பாலை சேர்த்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது 3த்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு இது நல்லா ஹீட் ஆகி நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம இடையில கிளறி விட்டுக்கலாம். இந்த மஸ்கோத் ஹல்வா ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். குறைவான பொருட்கள் வச்சு ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் ஒரு சொட்டு நெய் கூட இல்லாமல் இந்த அல்வா ரெடி பண்ணிடலாம். கோதுமை மாவோட பால், தேங்காய் பால், வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு அப்பப்போ கலந்துகிட்டே இருக்கணும். இந்த அல்வா நான்ஸ்டிக்கில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயில் செஞ்சோம்னா இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தொடர்ந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதில்லை. அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி கொடுக்கலாம். இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஆகும். நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அல்வா இந்த அளவுக்கு நல்லா திக்காயிருக்கு. இப்போ இந்த அல்வாவில் நமக்கு தேவையான நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் முந்திரியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன்.
இதை வந்து நம்ம நெய்யிலலாம் வறுக்க தேவையில்லை, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். இன்னும் கொஞ்சம் அல்வா வந்து திக்காகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிரும். நம்மளுக்கு வந்து பேனில் ஒட்டாமல் ஒன்று போல் சுருண்டு வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு சொட்டு கூட நெய்யோ எண்ணெயோ சேர்க்கல. ஆனால் பாருங்கள் அல்வா வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பாலில் இருந்து நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. அல்வாவோட கலர் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கேக் மோல்டில் மாற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள் அல்வா கொஞ்சம் கூட பேனில் ஒட்டவே இல்லை. இதுதான் கரெக்டான பக்குவம். அல்வா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த சூப்பரான மஸ்கோத் அல்வாவை கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.